அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடரக்கூடாது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடரக்கூடாது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் 1098க்கு அழைத்ததால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மேலும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் 1098க்கு அழைத்ததால் மட்டுமே தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடரக்கூடாது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன் வணக்கம். விவரம் என்ன ராஜகுமரன்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மாணவிக்கு 7 மாணவிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷை பதவியிலிருந்து நீக்கி கல்வித்துறைக்கு திறமையான குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் எனவும் பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஒரு முக்கியமான கோரிக்கையினை தற்பொழுது அண்ணாமலை சமூக வலைதள பதிவின் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். அவருடைய பதிவிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளி ஒன்றில் மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பள்ளிகளில் மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆலோசனை குழுக்கள் அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் 1098க்கு அழைத்தால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று அந்த தேசிய அவசர உதவி எண்ணான 1098 தொடர்பு கொண்டால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். பள்ளி செல்லக்கூடிய நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இத்தனை தொடர் குற்றங்களுக்கு பிறகும் பள்ளி மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இனியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ அற்றவராகிவிட்டார் என்று தற்பொழுது அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அன்பில் மகேஷை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை முதலமைச்சர் உடனடியாக பள்ளி கல்வித்துறைக்கு திறமையான குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திலே பள்ளிக்கூடம் ஒன்றில் பயிலக்கூடிய 7 மாணவிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மை காலமாக பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை இதற்கு மேலும் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தொடருவதற்கு அன்பில் மகேஷுக்கு எந்த விதமான தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். முதலமைச்சர் உடனடியாக அன்பில் மகேஷை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தன்னுடைய பதிவில் வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.